உட்காருங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். தாங்கள் இந்த ஆனந்த வாழ்வியல் பற்றியும் அதனுடைய மருத்துவ சம்பந்தப்பட்ட சில சந்தேகங்களை உங்கள்கிட்ட கேட்கலாம்னு இருக்கேன். அப்படியா? ஆமாம், அதை பற்றி நீங்கள் சொல்லணும். அதாவது உலகளாவிய அளவில் கொஞ்சம் சவுண்டு. உலகளாவிய அளவில் அதாவது சுகருக்கு மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை அதுக்கு உண்மையான வழிமுறைகள் தெரியாமல் பல பேர்த்தையும் கேட்டோம். இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? அதில் மீள்றதுக்கு மனித சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சொல்லணும் ஐயா. அதை எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றியா. நன்றி. இது இன்றைய முக்கியமான கேள்வியா. சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கு உலகளாவிய அளவில் சுகர் பெரிய லெவலில் இருக்குது. இது வந்தவங்க 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் மாத்திரை சாப்பிட்றவங்க, இன்சுலின் போடுறவங்க இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு கோட்பாடாக இருக்குது. சரிங்க. இப்போ இதுக்கு முன்னால் நான் சொல்லிடுறேன், நான் நடத்துகிற சேனல் ஆனந்த வாழ்வியல். சரியா. எனது ஊர் சிவகாசி. சரிங்க. எனது ஃபோன் நம்பர் 99945775500. சரிங்க. சரி. 99945775500. எப்போ எந்த சந்தேகம்னாலும் அந்த நம்பருக்கு கேட்டுக்கலாம். சந்தோஷம். நான் இருக்கிறது சிவகாசி. சரிங்க. இதை என்னிடம் ஃபோன்லேயும் கான்டாக்ட் பண்ணுறாங்க, நேரடியாகவும் வராங்க. சரி. இப்போ உங்கள் கேள்விக்கு உள்ளே போவோம். சுகர் அப்படிங்கிறது தமிழாக்கம் நீரழிவு, அதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு நல்லா தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. திடீர்னு அது சுகர் உடம்பாக மாறுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எது ஒன்று கூடுதல் அல்லது குறைதல் அது நோய். எது கூடுனாலும் நோய், எது குறைந்தாலும் நோய். அப்போ அது எது அப்படிங்கிறதுல ஒரு சத்து பொருள். இப்போ நம்ம உடம்புல உணவு சாப்பிட்றோம். ஆமாம், பலதரப்பட்ட உணவு சாப்பிட்றோம். சைவம் அசைவம் எல்லாம் எடுக்கிறோம். ஆமாம். இதில் கார்போஹைட்ரேட் அப்படின்னு மாவு சத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உள்ளுக்குள்ளே போய் குளுக்கோஸாக மாறும். சரிங்க. புரோட்டீன் ஃபேட்டெல்லாம் பேசலை. சரிங்க. மாவு சத்தான பொருள்களை சாப்பிடும்போது அது உள்ளுக்குள்ளே போய் மெட்டபாலிசம் ஆகி ரத்தத்தில் கலக்கும்போது குளுக்கோஸ் அப்படின்னு கலக்குது. சரிங்க. இந்த குளுக்கோஸ் எதற்குன்னா, இந்த உடம்பினுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் உயிரோட்டம் கொடுப்பதே குளுக்கோஸ் தான். அது ஒரு எனர்ஜி மெட்டீரியல், ஆற்றல் மிகுந்த ஒரு சத்து பொருள். எல்லாருக்கும் தேவை. உதாரணத்துக்கு ஒரு ஆள் மயங்கி விழுந்துறார். உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. போனவுடனே குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏற்றுறாரு. சார் அவர் குளுக்கோஸ் பேஷண்ட்டு. அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும்யா, அவர் கண் விழிக்கட்டும், அதுக்கு பிறகு எதுவும் பேசணும்ட்டு ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. அப்போ அதுவே காட்டி கொடுக்குது நமக்கு ஒரு ஆற்றல் மிகு சுவை சத்துங்கிறது குளுக்கோஸ். அது தேவை. இப்போ சாப்பிட்ட மாவு பொருள் குளுக்கோஸ் கிடச்சிருச்சு. இப்போ இது என்ன செய்யுதுன்னா, ரத்தத்திலிருந்து அப்படியே ட்ராவல் பண்ணும். ரத்தம் இதை தூக்கிட்டு போகும். போய் ஒவ்வொரு செல்லாக பார்த்து கதவை உடைக்கும், தட்டும். இந்த சிலிண்டர்காரன் அம்மா சிலிண்டர் வந்துடுச்சு மேலே, அது மாதிரி ஐயா நான் வந்திருக்கேன், குளுக்கோஸ் கொடுக்கணும், ஓப்பன் பண்ணுங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ண ஒரு ஆள் வரணும். கண்டிப்பாக அந்த ஆள் சாவி போட்டு ஓப்பன் பண்ணால் தான் செல்லு ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக செல்லுக்கு தேவை கொடுக்க ரத்தம் விட்டது. ஆனால் அது டோர் திறந்தது இது உள்ளே போக முடியும். அப்போ கணையம்னு ஒரு உறுப்பு இருக்குது. சரி. அந்த கணையத்தில் இன்சுலின் ஒன்று சுரக்கும். அந்த இன்சுலின் டோரை திறக்கும். இப்போ என்ன செய்யும், குளுக்கோஸ் சட்டுன்னு உள்ள. அப்போ அடுத்த செல்லு இப்படி ஒவ்வொரு செல்லாக போகும். அப்போ எந்த செல்லுலாம் டோர் திறக்கப்படுதோ இன்சுலின் புறம் கணையம். சரி. அப்போ அதுக்குள்ளே போயிடுது எனர்ஜி மெட்டீரியல். இப்போ இன்சுலின் சுரக்கலை. கரெக்ட். ஒரு கேஸ் முழுக்க சுத்தமாக சுரக்கலை. சரிங்க. அப்போ இன்சுலின் ஊசி போடுறாங்க. இன்சுலின் மாத்திரைலாம் சாப்பிடுறாங்க. அப்போ இன்சுலின் சுரக்கவே இல்லை. ஒரு டைப் இன்சுலின் சுரக்கும், ஆனால் அளவிலையும் தரத்திலும் அது குறைவாக இருக்கும். குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி.
ரெண்டிலும் தரம் குறைவாக இருக்கும். அப்போ இன்னும் தேவைப்படுது. இது டைப் 2 இன்சுலினை சுரக்காதது டைப் 1. சயின்ஸ் என்ன சொல்லுது? டைப் 1 நோ இன்சுலின் செக்ரியேஷன், இன்சுலினை சுரக்காது அந்த நிலை. அது மேக்ஸிமம் 15 இயர்ஸ் குழந்தைகள் கீழே அவங்களுக்கு தான் வருது டைப் 1. அது இயற்கையில் அது ஏன் அப்படி செய்யுதுன்னு நமக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது. 5 வயசு பிள்ளைக்கு சுகர் வருது, டைப் 1ங்க. ஏன்னா அந்த இன்சுலின் சுரக்காது. அப்போ அது 1லேருந்து 15 வயசு மேக்சிமம் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய சுகர்னா டைப் 1. அப்போ அதுக்கு இன்சுலின் ஊசி போட்டே ஆகணும். போடலைன்னா அது வந்து ஹோமோ ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால் வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை இன்சுலின் போடணும்னு சொல்லப்படுதுயா டைப் 1. சரிங்க சரி. டைப் 2 பேங்கரியாஸ் இருக்கும், இன்சுலின் சுரக்கும், தேவையான அளவோ தேவையான தரத்திலோ சுரக்காமல் இருக்கும். இதுதான் மாத்திரை மருந்தில் குணமாகிறது. சரிங்க. இதை நாம் எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, இப்போ டைப் 2 எடுத்துக்கிடுவோம். சாப்பாட்டில் அந்த இன்சுலின் ஷார்ட்டேஜை நிவர்த்தி பண்ணும். முதல் 2 டைப். ஒன்று வந்து இந்த பேங்கரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தில் போய் கையேந்த வேண்டாம். ஐயா தாயேன்னு பிச்சையெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். நீங்கள் சாப்பிட்ற உணவிலேயே இன்சுலின் பில்டாப், அதாவது அது இன்சுலினை கொண்டுள்ளது அப்படின்னு இருந்துட்டா, ஏப்பா நீ பேசாமல் வேலையை பாரு சொல்லிட்டு நீங்களாட்டு இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ இன்சுலின் தேவையில்லை. ஏன்னா அந்த சாப்பிட்ட பொருளில் இன்சுலின். இது ஒரு டைப். 2வது டைப்பு உடம்பை ஏமாற்றுதல். இப்போ ஒரு ஆள் சுகர் பேஷண்ட்டு வீட்டில் இட்லி அவிக்காங்க, ஒரு 4 இட்லி சாப்பிட்றாரு. அந்த 4 இட்லி சாப்பிட்டோன்னா சுகர் லெவல் ஏறுது, ஒரு லெவல் ஏறுது. உதாரணத்துக்கு 240 வச்சுக்கிடுவோம். 120ங்கிறது நார்மல், அப்போ 240 ஆயிடுது அந்த 4 இட்லி சாப்பிட்டா அவருக்கு. இப்போ அவரை நாங்கள் 2 இட்லி சாப்பிடுவாங்க காலையில். சாப்பிடுங்க, ஆனால் குறைச்சி சாப்பிடுங்க. பாதி சாப்பிடு 2 இட்லி, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பலபடி 2 இட்லி சாப்பிடு. அதனுடைய தன்மை குறையும். எப்படின்னா இது ஒரு டெக்னிக். இப்போ இந்த 2 இட்லி சாப்பிட்ட உடனே 4 இட்லியில் கிடைச்ச குளுக்கோஸ் அளவு வராது. 2 இட்லி கூடிய குளுக்கோஸ் தான் வரும். சேஃப் ஆர்மே இப்போ 120க்கு 140 150 இருக்கலாம் 2 இட்லிக்கு. ஓகே, 2 மணி நேரம் கழித்து பலபடி 2 இட்லி சாப்பிடுங்க. இப்போ என்ன ஆகுது? அதே 140 அல்லது 150 தான் இருக்கும், 240 வராது. அட்டே ஸ்ட்ரோக் 4 இட்லி எடுத்தால் தான் அப்படி வருது. அப்போ உணவின் அளவை குறைச்சோமா? குறைக்கல. 4 இட்லி அதே 4 இட்லி தான் சாப்பிட்டீங்க. டயத்தை ஒரு வேலையை 2 வேலையை ஆக்கணும். ஒரு டைம் கேப்பு 2 மணி நேரம் கொடுத்தோம், அவ்வளோதான். இதே மாதிரி மத்தியான சாப்பாடு வழக்கமாக என்ன சாப்பிடுவீங்களா அதில் பாதி, அது ஓரளவு ஏறும். அடுத்து 2 மணி நேரம் கழித்து பலபடி பாதி சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட்ட அளவு ஒன்றும் குறைக்கவில்லை. கரெக்டு. ஆனால் 2 தடவை எடுத்தோம், ஒரு தடவை 2 தடவை எடுக்கிறோம், ஏறலை. நைட்டில் டிஃபன் தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ அதையும் 2ஆக பிரிக்கிறோம். ஒரு 7 மணிக்கு பாதி, ஒரு 8 8:30க்கு மீதி. அப்போ 3 வேளை சாப்பிட்டது 6 வேளையாக மாறுது. அப்படிங்கும்போது கட்டுப்படுது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற அளவை கண்டு குறைச்சிங்களா? இல்லை, அதே அளவு வழக்கமாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் சுகர் லெவல் ஏறலை, கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம். அது உடம்பை பாதிக்காத அளவில் சுகர் லெவல் நிற்கி. இது உடம்பை ஏமாற்றுங்க. சரியா? அதனால உடல்நிலை காக்கப்படுது. ஆமாம், சுகர் பேஷண்ட் கிடையாது, கட்டுப்படுத்தப்படுது. நீ இப்படி 6 வேளையை பிரித்து சாப்பிடும்போது யுவர் நாட் டயபெட்டிக் பர்சன், நீங்கள் சுகர் பேஷண்ட்டு கிடையாது. லெவல் ஏறினா தானே? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. அது 140ல் நின்றுக்கிடுச்சுன்னா முடியும். சில மேட்ரு ரொம்ப எளிதானது. இப்போ பார்ட் 1 இன்சுலினை சுரக்காத போது அதை எப்படி சுரக்க வைப்பது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ 2வது பார்ட்டில் தான் உலகத்தில் எல்லோரும் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இந்த பார்ட் 1 கம்மியாக இருக்குது, ஆனால் சாகிற வரைக்கும் இன்சுலின் போடணும். ஏன்னு சொன்னால் பேங்கரியாஸில் ஆல்பா செல் பீட்டா செல் 2 இருக்குது. பீட்டா செல்லு தான் இன்சுலினை சுரக்குது.
இவங்க என்ன சொல்கிறாங்க பீட்டா செல் செத்து போச்சியா, அது ஒன்றுமே இதாகலை, அதனால் அது சுரக்காது, அதனால தான் இன்சுலின் கொடுக்கும். நாம் என்ன சொல்கிறோம், இயற்கை நேச்சுரல் வழியில் அதை சுரக்க வைக்கணும், சுரக்க வைக்கணும். பீட்டா செல் சுரக்க வைத்தல். அவங்க எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த சுகர் குணம் ஆகாது, கண்ட்ரோலில் வச்சுக்கிடலாம், அவ்வளோதான். முதல்ல அப்படி சொல்லிடுறாங்க. இட் கேனாட் பி க்யூர்ட் பட் இட் கேன் பி கண்ட்ரோல்டு. எடுத்த உடனே சொல்லிட்டாங்க இது குணமாகாது. நீ என்ன செய்வீங்க, உங்கள் மைண்ட் செட்டு இது குணமாகாதுன்னே ஒரு பதிவாகிடுது. இப்போ நீ விளாட போகிறீங்க, நீங்கள் ஏ டீம் பி டீம் ஃபுட்பால் மேட்ச்சு. ஏ டீமில் பார்த்து ஒருத்தர் சொல்கிறேன், நீங்கள் பி டீமில் ஜெயிக்கிறதாவது தோத்துருவீங்கடா அப்படின்னா நீங்கள் விளையாண்டு தோக்க வேண்டாம், அது சொன்னதிலே பாதி தோத்துரும்னு இருக்கும். அது மாதிரி சொல்லும் போதே குணப்படுத்துவேன்னு சொன்னால் நன்றி, நீ குணமாக மாட்டேன்னா அவனை என்ன முறையில் சொல்லி புரிய வைக்க முடியும். அப்போ இது எப்படி பீட்டா செல்லை கிரியேட் பண்ணுது, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நேயர்கள் இதை கட்டாயம் கேட்கணும். சொல்லுங்கள். இன்சுலினுக்கு 2 சுவை பிடிக்கும், அல்லது அந்த 2 சுவை தான் இன்சுலினை உண்டு பண்ணும். மொத்தம் அறுசுவை உற்பத்தியாக்கும். துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, இனிப்பு, காரம். ஆமாம். அதில் துவர்ப்பும் கசப்பும் இன்சுலினை பில்டப் பண்ணும், கிரியேட் பண்ணும், அந்த செல்லை உற்பத்தி பண்ண வைக்கும். அப்போ முதல்ல ஒரு சின்ன பாவக்காய், ஒரு 4 பாவக்காய், ஒரு பெரிய நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் இல்லை பெரிய நெல்லிக்காய், ஆமாம், அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சின்ன பாவக்காய் கழுவி நறுக்கி 2யும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு ஜூஸ் எடுக்கணும். இப்போ இதில் 2 சுவை வந்துடுச்சு. ஆமாம், கண்டிப்பாக கசப்பு வந்துடுச்சு, கசப்பு வந்துடுச்சு. இப்போ இந்த 2 சுவையும் தான் நான் குளுக்கோஸ்ன்னு சொல்கிறேன். ஆமாம், சிலர் தவறுதல் என்ன செய்கிறாங்க, கசப்பை மட்டும் எடுப்பாங்க, தோற்பு எடுக்கிறது இல்லை. ஆமாம், ஏன்னா சுகர் சொல்லிட்டான்னு வேப்பலை திங்க, வேப்பம்பழத்தை சாப்பிட, வேப்பங்கொட்டை அரைச்சி திங்க, இப்படியே சாப்பிட்டா கசப்பு உடம்புல கூடி ஒரு 6 மாதத்தில் சொரிய ஆரம்பிச்சிடுவாங்க. கசப்பு மட்டும் கூடினால் ஒரு சத்து கசப்பு. அப்போ இந்த 2யும் சேர்க்கும்போது இது இன்சுலின் கிரியேட் பீட்டா செல் அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இந்த ஜூஸு வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். காலையில் டிஃபன் சாப்பிட்றோம் 9 மணிக்கா, ஒரு 7-7:30க்கு ஒரு முதல் சாப்பாடா வெறும் வயிற்றில் குடித்தா தாங்க உடம்பு அதை ஏற்றுக்கணும். இல்லைன்னா நீங்கள் தின்னதை செரிமானம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கும், இதை விட்டுரும். அதனால் வெறும் வயிற்றில் ஒரு 7-7:30க்கு 9 மணிக்கு சாப்பிட்றாரு 1.5 மணி நேரம், அவ்வளோ 1 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த ஒரு ஜூஸ் எடுத்துட்டு ரெகுலராக எடுக்கணும். சரிங்க. ஒரு மண்டலங்க 48 நாள் எடுத்து பாருங்கள். அப்போயே 20-25 நாளே செக் பண்ணுங்க, சுகர் நார்மல் இருக்கும். இப்போயும் போல. சரி, ஈஸியாக சுகர் குணமாயிருங்க. சந்தோஷம். இது ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்துங்க. பரவாயில்ல, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ரொம்ப புரிஞ்சிருக்கு. தெரியாதவங்க கூட அந்த நோயில் ரொம்ப சிரமப்பட்டவங்க கூட அதை தெரிஞ்சு அதனுடைய லெவலில் ஒன்றான டைப் 1 டைப் 2ன்னு டாக்டர் சொன்னாங்களோ, அவங்க என்ன மனசில் வச்சுருக்காங்களோ தெரியாது, அதனுடைய தன்மையை அறிஞ்சு குறைக்கிறதுக்கு உண்டான வைவை நல்லபடியாக சொல்லுங்கள். நம்பர் 9945777500. நான் சோதிடம் மருத்துவம் 2ம் தொழிலாக செய்கிறேன், 2யும் சொல்லிக் கொடுக்கிறேன். என் வைத்தியம் உணவு வைத்தியம் தான். இதை நேரடியாகவும் படிக்கலாம், ஆன்லைன்லையும் படிக்கலாம். அது மாதிரி கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னிடம் இந்த நம்பரில் கேட்கலாம். நான் இதை தொழில் ரீதியாக இந்த 2யும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உணவு மருத்துவம், சோதிடம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் புரியாதவங்களுக்கு கூட புரிகிற அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டீங்க. இனிமேல் அதை பற்றி ஒரு கவலையே இல்லை, நம்ம தேறிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை விதைக்கப்பட்டு அதை ஏற்றுக்கிட்டோம். நன்றியா, ரொம்ப நன்றி.